ओम श्री गुरुभ्यो नमः। गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं गुरुचरणारविन्दाभ्यां नमः। நம்ம 2025 சாரதா நவராத்திரியில் நம்ம இங்கே இருக்கோம், திருமாமருகன் ஆலயத்தில் இருக்கோம். இந்த நவராத்திரியினுடைய சிறப்பு அம்சங்கள், தினசரி என்ன பூஜைகள் செய்யணும், என்ன நைவேத்தியங்கள் செய்யணுங்கிறத பற்றி சுலபமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். முதல்ல நமது திருமாமருகன் ஆலயத்தில் நவராத்திரி 9 நாட்கள் வருடம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த வருடம் அதே போல் தினசரி ஒவ்வொரு அலங்காரங்கள் நடைபெறுகிறது. இந்த நவராத்திரி மொத்தம் 4 வகையான நவராத்திரிகள் இருக்குது. ஆஷாட நவராத்திரி, வசந்த நவராத்திரி, இப்படி வருஷம் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு நவராத்திரி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த நவராத்திரிக்கு பேர் சாரதா நவராத்திரின்னு பேர். சாரதா அம்பிகையை போற்றி நம்ம பண்ணுறதுனால இந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி. இது எங்கும் மிச்ச நவராத்திரிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த நவராத்திரிக்கு என்னென்னா, இந்த ஒரு 9 நாட்கள் நவராத்திரிகள் நம்ம பூஜை செய்வதனால எல்லா நவராத்திரிகள், நம்ம விட்டு போன நவராத்திரிகளுடைய பலன்களும் இதில் கிடைக்கும்னு சொல்கிறார். அதே மாதிரி மொத்தம் 9 நாட்கள் அஷ்ட நவமி வரைக்கும் இருந்துட்டு தசமி எண்ணியோட பூர்த்தி பண்ணுறது ஒரு வகையான நவராத்திரி. ஆனால் பிரசமையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியதை ஒரு பட்சம் ஃபுல்லாக அனுஷ்டிக்கிறது தான் முறையான நவராத்திரியாக பெரியவாளான்னு சொல்லியிருக்கா. உபாசகா எல்லாருமே என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னா, பௌர்ணமி அன்னைக்கு தான் கொலுவை கலைக்கிறது அப்படிங்கிற ஒரு பண்பாடு வச்சுருக்கா. அந்த வகையில் இன்றைக்கி நமது ஆலயத்தில் என்னென்னா, மீனாட்சி அலங்காரம், மதுரை வீட்டில் இருக்கும் அம்மன் மீனாட்சி அலங்காரம் நமது திருமாமருகன் ஆலயத்தில் முதல் நாள் பண்ணுறோம். பொதுவாக அப்படி பண்ணுறது வழக்கம் கிடையாது. எல்லா ஆலயங்களையும் ஒரே மாதிரி இப்போ நமது ஆலயத்தில் மீனாட்சி மாதிரி எல்லா ஆலயங்களும் மீனாட்சி இருக்குமானா இருக்காது. ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொரு விதமாக கோயில் வழக்கப்படி என்ன பண்ணணுமோ அவள் அப்படி பண்ணிப்பாள். ஒரு ஆலயங்களில் இன்றைக்கி சிவன் தபஸ் இருக்கிற மாதிரி பண்ணுவாள், சில ஆலயங்களில் வாராகி பண்ணுவாள், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் முறையாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல் நாள் மாதங்கி அப்படிங்கிறவளுடைய அலங்காரங்கள் தான் பண்ணணும். இன்றைக்கி முதல் நாளைக்கு மாதங்கி தான் அவதாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்று இரவு நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மாதங்கி அப்படிங்கிறதான் அதனுடைய விஷயமாக நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ நம்ம மீனாட்சி போடுறோம்னா நமது ஆலயத்திற்குன்னு ஒரு வழிபாடு முறை இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அம்பாவை நம்ம ஒரு வழிபாடாக அலங்காரமாக செய்கிறச்ச எல்லாருக்கும் ஈஸியாக அதை போய் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பண்ணுறோம். மற்றபடி இன்றைக்கான அலங்காரம் மாதங்கி. மாதங்கிக்குரிய தோற்றம் என்னென்னா, அவள் மரகத மணி, அந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு நிறம் இருப்பதுனா மரகத மணி நிறத்தில் அவள் இருப்பாளாம். 3 கண்கள் அவளுக்கும் இருக்கும். மதியை தலையில் சூடியிருப்பாள். ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். தன் 4 கைகளிலும் கத்தி, பாசம், அங்குஷம், கேடயம் என்னும் ஆயுதங்கள் தரித்திருப்பார். இந்த மாதிரி இந்த கோலங்களில் இந்த அலங்கார ரூபமாக மாதங்கியை நாம் செய்யணும். நமது ஆலயங்களில் அந்த மாதிரி பண்ணால் என்னங்கிறத சொல்கிறதுக்கே நமக்கு பாதி நாட்கள் ஆகிடும். அதனால நம்ம தெரிஞ்ச ஒரு அம்மனாக நம்ம எல்லாத்துக்கும் எல்லா ஆலயங்களையும் வித்தியாசமாக செய்கிறாள். இப்போ மாதங்கி அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவளுக்கான பூஜைகள், மாதங்கியினுடைய அஷ்டோத்தரங்கள் செய்து, மாதங்கியோடைய தியான ஆவாகனங்கள்லாம் செய்து, மாதங்கியை ஃபுல்லாக உபாசனை செய்த பிறகு அதனுடைய பலன்கள் என்னன்னு கேட்டேன்னாக்கா, இந்த உலகத்தில் எல்லாம் தன் வசமாறத்துக்கு என்ன சக்தி இருக்கோ அத்தனையும் மாதங்கி கொடுக்குறதா ஐதீகம். இன்றைக்கு நைவேத்தியம் இன்றும் 9வது நாளும் கொண்டக்கல்லை தான் சொல்லியிருக்கு. முதல் நாள் கொண்டக்கல்லை, கடைசி நாள் கொண்டக்கடலை தான் சொல்லியிருக்கு. அடுத்தடுத்த நாள்களுக்கு என்ன நைவேத்தியம்னு பார்க்கலாம். இன்று மாதங்கியினுடைய அவதார தினமாக முதல் நாள் மாதங்கியை சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.